السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قال النبي صلى الله عليه وسلم: ألا أنبئكم بصدقة يسيرة يحبها الله تعالى؟ قالوا بلى يا رسول الله صلى الله عليه وسلم. قال: إصلاح ذات البين إذا تقاطعوا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தின் 3ஆம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமூக கூட்டமைப்பு. பொதுவாக அல்லாஹ்வுடைய நோக்கம், இறைமறையினுடைய நோக்கம் எல்லோரையும் நல்லோராக ஆக்குவதுதான், நல்லவர்களாக மாற்றுவதுதான். இதே குறிக்கோளை கொண்டதுதான் சமுதாயம், சமூகம், ஜமாஅத் என்கிற சமுதாய அமைப்புகள். பொதுவாக மனிதனுடைய சாதாரண நிலையை பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை விட அந்த 4 பேருக்கு பயப்படுவான் அதிகமாக. மனிதன் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை விட 4 பேருக்கு பயப்படுகிற நிலை மனிதனிடத்தில் அதிகம். ஒரு தவறை செய்கிற போது கூட அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கிறானே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, நாம் செய்கிற இந்த தப்பு அல்லாஹ்வுக்கு தெரிந்து விடுமே என்று பயப்படுகிற பயம் மனிதனுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் தான் செய்கிற பயம், தான் செய்கிற அந்த குற்றம் எங்கே வெளியிலே தெரிந்து விடுமோ என்கிற பயம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை யாராவது ஒருவர் அந்த குற்றத்தை பார்த்து விட்டால், அந்த தப்பை பார்த்து விட்டால், அவரை கூப்பிட்டு சமாதானம் பேசி, உனக்கு தர்றதை நான் தந்துடுறேன், தயவு செய்து வெளியில சொல்லார். அல்லாஹ்வுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவருக்கும் தெரிஞ்சு போச்சு, 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 2 பேருக்கு தெரிந்த பயம் இவரிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கு தெரிந்து விட்டதே, அதை எப்படி நீக்கிறது, அதை பற்றி யோசனை இப்போதைக்கு கிடையவே கிடையாது. முதல் விஷயம், இவர் வாயை அடைக்கிறதுக்கு என்ன வழி? இவர் வெளியில போய் சொல்லிட்டா 4 பேருக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்க? தப்பா நினைப்பாங்க. அந்த 4 பேர் நம்மள தப்பா பேசுவாங்க. இதை அமுக்கிறதுக்கு என்ன வழி? இதோடு முடிஞ்சிடணும், இன்னும் அடுத்தவர்களுக்கு தெரிய போகக்கூடாது. இதுக்கு என்ன வழி என்றுதான் மனிதன் அதிகம் சிந்திக்கிறார். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை விட சமூகத்திற்கு அதிகமே பயப்படுகிறார், சமுதாயத்திற்கு அதிகமாக பயப்படுகிறார். தான் தனிமையில் செய்கிற தவறுகள், யாருக்கும் தெரியாமல் செய்கிற தவறுகள் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது இவனுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பயம் மனிதனுக்கு அதிகம் வருவதில்லை. ஆனால் வெளியில் தெரிந்து விடுமோ, 4 பேருக்கு தெரிந்து விடுமோ என்கிற பயம் மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் தானோ என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்டனைகள் உண்டு, உங்களை தண்டிப்பேன், நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இல்லையானால் தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிற போதெல்லாம் 4 பேருக்கு முன்னிலையில் வைத்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்றே சொல்லுகிறார்.
நீங்கள் செய்கிற தவறுக்கு இங்கேயே உங்களுக்கு தண்டனை என்பதை விட மறுமையில் இப்ப தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அவன் வெளியில விட்டா கூட 4 பேருக்கு தெரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு 4 வருஷம் கூட பேசட்டுமே, ஒரு 5 வருஷம் பேசட்டுமே, அடுத்த டாபிக் வந்ததுன்னா இந்த டாபிக் மறந்துடுவாங்க மக்கள் எல்லாம். உலகத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து வந்ததுன்னு சொன்னா அடுத்து ஏதாவது ஒரு ஊழலை கொண்டு வந்தால் இது ஒண்ணும் இல்லாம போயிடும், மறக்கடிக்கப்பட்டு போயிடும். அதனால வெளியில தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சத்தோடு நின்று போயிடும். ஆனால் அல்லாவுக்கு மட்டும் தெரிந்தால் அல்லாஹ் விடுவதில்லை. எந்த அளவுக்கு பிடிக்கிறான் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு மறுமை நாளுக்கு முன்பு வருகிற கடைசி மனிதன் வரை எல்லோரும் நிற்கிற மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து மறுமை நாளில் வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்டனை தருகிறார். அப்ப என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். 4 பேருக்கு வேணுமா இல்லையா? 4000 பேருக்கு தெரிஞ்சிடும், 4 கோடி பேருக்கு தெரியும், மில்லியன் பில்லியன் அளவுக்கு அங்கே மக்கள் குவிந்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் நாம என்ன தப்பு செய்தோம் என்று. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 20வது சூராவுடைய 124 126வது திருவசனங்கள் வரை சொல்வார். ஒமன் ஆரபன் ذிக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. யார் நம்மை மறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இக்கட்டான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. அதோட விடமாட்டோம், மறுமை நாளில் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிற விஷயம், ஒமன் அஅரல அன் ذிக்ரி, யார் என்னுடைய சொற்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை எப்படி எழுப்புவானாம் அல்லாஹ்? வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. மறுமை நாளில் அவர்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம். கால அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், லிம ஹஷர்தனி ஆமா வகத் குன்து பஸீரா. என்ன, நான் உலகத்துல நல்லா பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், எனக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சுத, நீ என்ன இப்ப குருடா என்ன எழுப்பிட்ட என்று மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், கால கதாலிக், அப்படித்தான் பா, அதுக்கு மேல கேட்க கூடாது, அது அப்படித்தான். ஆனாலும் அல்லாஹ் பதில் சொல்வான். பிறகு ஏன் காரணம் சொல்வான்? அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனஸீதஹா ஃபகதாலிகல் யௌம துன்ஸா. உன்னிடத்தில் என்னுடைய அத்தாட்சிகள் வந்தது, உன்னிடத்தில் என்னுடைய ஆதாரங்கள் வந்தது, அதையெல்லாம் நீ புறக்கணித்தாய், எனவே இப்போது நாமும் உன்னை புறக்கணித்து விட்டோம். உனக்கு ஏன் கண்ணு தெரியாம போச்சு? அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன் யோசிக்க மாட்டோம்னா அல்லாஹ்வுடைய சொல் வருகிற போது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற போது நீ அப்படித்தானே யோசிக்காம இருந்த. தொழு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான், அந்த கட்டளை நமக்கு வந்தது, தொழ வேண்டும் என்கிற கட்டளை வந்தது, ஆனா அதை பத்தி யோசிக்கலையே, அதெல்லாம் கிடக்கட்டும் ஓரத்துல என்று அதை புறந்தள்ளி விட்டாய் அல்லவா? அதே போல இப்போ உனக்கு, நீ உலகத்துல இருக்கும்போது நல்ல பார்வையோடு இருந்தாய், இப்போ உனக்கு குருடாய் போச்சு, இதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம், இருந்துட்டு போ, இப்ப நாம் உன்னை மறந்து விடுவோம். ஏது? மறுமை நாள்ல அவ்வளவு பேருக்கு முன்னால் அவன் குருடனாக இருக்கிற போது அவனுக்கு அது வலியுறுத்துகிறது, அவனுடைய மனதை அது குத்துகிறது. அல்லாஹ்விடத்திலேயே கேட்டு வருகிறார், லிம ஹஷர்தனி ஆமா, ஏன் என்னை நீ குருடனாக படைத்தாய்? எவ்வளவு பேர் என்ன பார்க்கறாங்க, அசிங்கமா இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய ஜக்காத்துக்குண்டான பொருளை சரியான முறையில் கொடுக்காத போது சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 35வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். இங்க நாம எந்த தங்கம் வெள்ளிகளை எல்லாம் சேர்த்து வைத்தோமோ அதையெல்லாம் பழுக்க காய்ச்சி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய நெற்றிலேயும் முதுகிலேயும் சூடு போடுவான். சூடு போடுறது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்வார், ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன், எதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப நல்ல அனுபவியுங்கள் என்று சொல்வார். எல்லோருக்கும் முன்னிலையிலேயும் இந்த தண்டனை நடைபெறும். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு இடங்களிலேயும் நாம் செய்கிற இந்த விஷயங்களுக்கு எங்கே தண்டனை தருகிறான் என்றால் அந்த 4 பேருக்கு முன்னாடி வச்சு தண்டனை தர்றான். 83வது சூராவின் 34வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், ஃபல்யௌமல் லதீன ஆமனூ மினல் குஃபாரி யல்ஹகூன். நாம நினைப்போமே, எங்க தயவு செய்து நான் செஞ்ச இந்த தப்பை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, சொன்னா ஊரே சிரிக்கும், சொன்னா ஊரே சிரிக்கும், உலகமே சிரிக்கும், என்னை பார்த்து எல்லாரும் அசிங்கமா பார்ப்பாங்க, என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, நான் கொஞ்சம் நல்ல அந்தஸ்தான நிலைமையில இருக்கேன், நான் கொஞ்சம் கண்ணியமா இருக்கேன்,
ஊர் சிரிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், நீ இங்கு செய்கிற பாவத்திற்கு, நீ இங்கு செய்கிற அநியாயத்திற்கு ஃபல்யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யதுஹகூன், மறுமை நாளில் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தார்களோ அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், ஏளனமாக கைவிட்டு சிரிப்பார்கள். பாரு நரகத்துக்குள்ள தூக்கி போடுறோம், அழுகுறான் பாரு, எப்படி அழுகுறான் பாரு, அறிஞர் செய்வாங்களா ஈமான் கொண்டவர்களா? அவனை பார்த்து சிரிப்பார்களாம். ஊரே கை கொட்டி சிரிக்கும். சமுதாய பயம். அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, சமுதாயத்துக்கு பயப்படுகிறோமா இல்லையா? இந்த பயமாவது வேண்டும். எதற்கு? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்வதற்கு. இல்லையானால் எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறோமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி 4 பேருக்கு முன்னிலையில் வைத்து நம்மளை கேவலப்படுத்துவதாக சொல்லி காட்டுகிறார். எனவே சமுதாயம் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், சமூகம் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். ஒருவன் கெட்டவன், மிக மோசமானவன், அவனை மாற்றும் சக்தி சமூகத்திற்கு இருக்கிறது, சமுதாயத்திற்கு இருக்கிறது. ஒருவன் நல்லவன், அவனை கெடுக்கிற சக்தியும் சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஃப்ரெண்டா இருப்பாங்க, எல்லாரும் ஒன்னா தான் தேட்டருக்கு போறது, படம் பார்க்கறது, எல்லாத்துலயுமே ஒன்னா தான் இருக்கிறது. இவ்வளவு நாளா இவன் நல்லா தான் இருந்தான். நோன்பு ஆரம்பிச்சு ஒரு 3 நாளா ரொம்ப சூஃபியா மாறிட்டான். எப்ப பார்த்தாலும் பள்ளியாசலுக்கு போறான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், நம்மளமோ செய்யறான். உடனே கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க, ஹே என்னடா என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிட்ட, நல்லா தானே இருந்த நேத்து வரைக்கும், பாவம் இப்பதான் 3 நாளா தொழுவ ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்குள்ள அவனை பாராட்டட்டாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அவனை கேலி பண்ணாமையாவது இருக்கணுமா இல்லையா? இந்த 4 பேர் சேர்ந்தவனை இப்படிலாம் மாறி போயிட்ட, நீ என்ன உனக்கு வயசாகி போச்சா, கலவன் ஆயிட்டியா அப்படின்லாம் கேட்க 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 ஏண்டா வந்தோன்னு நினைச்சு வந்ததை விட்டுறான். அப்ப அந்த 4 பேர் நினைச்சா ஒரு நல்லவனை கெடுக்க முடியும். இதே அந்த 4 பேர் நினைச்சா கெட்ட ஒருவனை திருத்தவும் முடியும், மாற்றவும் முடியும். இந்த இதே 4 பேரு ஒருத்த தண்ணி அடிச்சு சொல்லிட்டேன், என்னடா என் பக்கத்திலே வராதா, ஒதுங்கிப்போ, என்ன இவ்வளவு மோசமான செயலை செஞ்சிருக்க, அம்மா எப்படியோ அப்படி இருந்தா இப்படி இருந்தா அதெல்லாம் வேற, ஆனா இதெல்லாம் ரொம்ப மோசம் என்று ஒதுக்க ஆரம்பித்தால் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பான். எவ்வளவோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே மக்களுக்கு மத்தியில ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார்கள். குத்பாவுடைய சந்தர்ப்பத்தில், நான் உண்மைக்கு புறம்பாக நடந்து கொண்டால் நீங்க என்ன செய்வீங்க? நான் உண்மைக்கு புறம்பாக நடந்து கொண்டால் நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டப்ப, அப்ப டக்குன்னு ஒருத்தர் எந்திரிச்சார். எந்திரிச்சு தன்னுடைய உடை வாளை உருவினார். உருவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார், அப்படி ஒரு வேளை நீங்கள் உண்மைக்கு புறம்பாக நடந்தால் நாங்க பேச மாட்டோம், எங்களுடைய வாள் தான் பேசும். ஒரு ஜனாதிபதி இப்பதான் பதவி ஏற்றிருக்கிறார். பதவி ஏற்று முதல்ல என்ன செய்யறார், மக்களை பார்த்து, நான் ஏதாவது ஒரு வேலை தப்பு பண்ணிட்டா என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் தைரியமா இருந்துச்சு என்ன சொன்னாரு, கழுத்தை வெட்டிடுவேன். தப்பு பண்ணினா, உண்மைக்கு புறம்பாக பேசினால் கழுத்தை வெட்டிடுவேன். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய அதே குணம் அவர்களிடத்திலேயும் இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான். தப்பு எங்கேயாவது நடக்குதுன்னு தெரிஞ்சா பொறுத்துக் கொள்கிற நிலை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிடைக்காது. உடனே துள்ளி எழுந்துருவாங்க. அவர் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்னைக்கு சொல்லியிருந்தா அவர் தான் பிடிச்சி ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஜெயிலுக்கு போடுறாங்க, என்னையே எழுத்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி. அவர் கேட்ட மாத்திரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் உமர் ரலியல்லாஹு ஆட்சி இன்றளவும் பிற மதத்தவர்களால் கூட போற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு உமர் அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, உமர் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் காரணம். அந்த சமூகம், அந்த சமுதாயம் உமர் அவர்களை தவறு செய்ய விடவில்லை. உமர் ஒரு வேளை தப்பு செய்யணும் நினைச்சிருந்தாலும் கூட இருந்தவர்கள் செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. ஒருத்த எப்ப கெட்டு போறான் அப்படின்னா, கூட இருக்கிறவன்னா ஜால்ரா அடிச்சா கெட்டு போயிடலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரியா ஜெத்து கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா, நான் நாளைக்கே என் இஷ்டப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவேன். அது அல்லாம நான் பேசும்போது என்ன ஜெத்து, நான் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்க என்ன புதுசு புதுசா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டா அடுத்த தடவை நான் பேசுறதுக்கு யோசிப்பேன். இதுதான் யதார்த்தம். யதார்த்த நிலைமை இதுதான். ஒருத்தனுக்கு எப்போதும் ஜால்ரா அடிக்கிற ஒரு கூட்டம் இருந்ததுன்னு சொன்னா அவன் இன்னும் இன்னும் கெட்டு போவதற்கு இந்த கூட்டம் காரணமாகி விடுகிறது. இந்த சமூகம், இந்த சமுதாயம் காரணமாகி விடுகிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி போற்றப்படுவதற்கு உமர் அவர்கள் மட்டுமல்ல, இருந்த சஹாபாக்கள், அந்த சமூகம் காரணம். எப்படி? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஜும்ஆவுடைய குத்பா பிரசங்கம் நிகழ்த்துகிறார்.
பெரிய ஜிப்பாவை போட்டிருக்கிறாங்க. ஒரு ஜிப்பாவை போட்டு பிரசங்கம் நிகழ்த்துறார். ஒருத்தர் எழுதிச்சார், உமர் அவர்களே கோச்சிக்காதீங்க, ஒரு சின்ன தடங்கள். என்னப்பா சொல்லு. நீங்க போட்டிருக்கிற துணியை பார்த்தா நேத்து எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களே அந்த துணி மாதிரி இருக்குதே அப்படின்னார். ஆமாப்பா, எல்லாத்துக்கும் நேத்து பங்கு வச்சனா இல்லையா, அந்த துணியில தான் ஒண்ணு நானும் போட்டிருக்கிறேன். இல்லையே, அந்த துணி எனக்கு சட்டை தைக்க கூட பத்தலையே, உங்களுக்குன்னு இவ்வளவு பெரிய ஜிப்பா. அந்த ஒத்த துணியில என்ன செஞ்சிருக்க முடியாது, இவ்வளவு பெரிய ஜிப்பாவை தச்சிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஜிப்பா தச்சு, அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ. நம்மளாம் இங்க பழக்கம் வச்சிருக்கிறோமா இல்லையா, அஜத்துக்கு மட்டும் 2 பங்கு நேச்சையில. அது மாதிரி ஒரு வேளை நீங்க உங்களுக்கு 2 பங்கு எடுத்துக்கிட்டீங்களோ, எங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு தந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனாரை கையை காட்டினார், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. இது அவர்கிட்ட கேட்கிற வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேளுங்க. உடனே அவர் எழுந்து பதில் சொன்னார், இல்ல என்னுடைய தகப்பனார் ஜும்மாவுக்குன்னு ஒரு பிரத்யேக ஆடை போட்டா தானே நல்லா இருக்கும். நீங்க கூட என்ன பாக்குறீங்களா இல்லையா, என்ன ஜும்மாவுக்கு மட்டும் டிசைனா வர்றீங்க, அப்படி போட்டாதான் ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்றது மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜும்மாவுக்குன்னு ஒரு தனி ஆடை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த துணி பத்தல, இந்த ஒத்த துணி அதுக்கு பெருசா இருக்கிறதுக்கு பத்தல. அப்ப நான் சொன்னேன், அத்தா என்கிட்டே ஒரு துணி இருக்கு, அதை தர்றேன், 2ஐயும் சேர்த்து நீங்க ஜிப்பாவை போட்டுக்கீங்க என்று சொல்லி நான் கொடுத்த துணி அதுன்னு சொன்னார். எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஜனாதிபதி தான், ஆனாலும் கேள்வி கேட்க ஆள் இருந்தது, அதனால தப்பு செய்ய முடியாது. அவரே தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் தப்பு செய்ய முடியாது, கேள்விப்பட்டிருப்போமே. ஒரு முறை குத்துபாவில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்பா நீங்களாம் ரொம்ப ஓவரா மகர் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. பெண்களை பார்த்து சொல்றாங்க, பெண்களே நீங்க ரொம்ப ஓவரா மகர் கேட்கறீங்க, யாராலையும் கொடுக்க முடியாத நிலைமை வந்து போச்சு. இப்ப வரதட்சணை கேட்டு ஓவரா கேட்டு பெண்களால கொடுக்க முடியாத நிலைமை வந்து போச்சா இல்லையா. இது மாதிரி அப்போ ஒரு காலத்துல மகர ஓவரா கேட்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிங்கம்மா, ஒரு அளவு வச்சுக்கிங்க, இவ்வளவுதான் மகர் கேட்கணும், அதுக்கு மேலாம் மகர் கேட்க கூடாது. எவ்வளவு ஆம்பளைங்க பொண்ணு கிடைக்காம ஏங்குறாங்க, ஏன் மகர் கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்ப ஒரு கிழவி எழுந்து கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நபியே இது உங்களுடைய கட்டளையா அல்லாஹ்வுடைய ஆணையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் குவியலாக மகரை கொடுத்தாலும் திரும்ப கேட்காதீர்கள். தலாக் விட்ட பின்னாடி தலாக் விட்டுட்டா மகரை திரும்ப கேட்க கூடாது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. கொடுத்த மகர் கொடுத்ததுதான். நீங்க பெருமைக்காக 100 பவுன் எழுதி இருந்தாலும் சரியே திரும்ப வாங்க முடியாது. அப்ப அந்த பெண்ணை கேட்கிறா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், குவியல் குவியலாக கொடுத்தாலும் திரும்ப கேட்காதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? குவியல் குவியலா கேட்கலாம்னு தானே அர்த்தம். நீங்க என்ன கணக்கு வச்சு கேட்கணும்னு சொல்றீங்க? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லம்மா நான் தெரியாம தான் சொல்லிட்டேன், பரவாயில்ல நீங்க எவ்வளவு நாளும் கேளுங்க. இப்படி கேட்க ஆள் இருந்தது. சமுதாயம் ஒரு தவறு நடைபெறுகிற போது அதை தட்டி கேட்கிற சமுதாயமாக சமூகமாக இருக்கிற போது எப்படிப்பட்ட ஒருவனாலும் தப்பு செய்ய முடியாமல் போனது. எனவே ஒருத்தரை நல்லவனாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் சுற்றி இருக்கிற சமூகம் தான், சமுதாயம் தான். ஃபிரௌன் இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல. அவனுடைய சேட்டை ரொம்ப தாங்க முடியாத சேட்டைகள் இருக்கத்தான் செய்தது. அவன் இப்படி கெட்டு போனதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்க முடியும் என்று பார்க்கிற போது குர்ஆன் சொல்கிறது, 43வது சூராவின் 51வது ஆயத்திலிருந்து 54வது ஆயத்து வரை அல்லாஹ் சொல்கிறார், வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி. ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, கால யா கௌமி, என்னுடைய கூட்டத்தவர்களே, அலைஸ லீ முல்கி மிஸ்ர், இந்த மிஸ்ர் தேசம் முழுக்க நான் தானே அரசர்? ஆமா ஆமா ஆமா. ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இங்க ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் என்னுடைய கைவசம் தானே இருக்குது? ஆமா 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 ஆமான்னு குர்ஆன்ல இல்ல. இப்படி எல்லாம் அவன் கேட்கிறான், அவங்க ஆமோதிக்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ் சொல்றான், அது எப்படின்னா இப்படிதான் ஜால்ரா போடுற மாதிரி. அவன் என்ன சொன்னாலும் கூட இருந்த கவுமுகள் என்ன செஞ்சு, ஆமா ஆமா கரெக்ட் தான். அஃபலா துப்சிரூன், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க வேணாமா? அம் அன கைரும் மின் ஹாதா அல்லதி ஹுவ மஹீனும் வலா யகாது யுபீன், நான் சிறந்த ஆளா அல்லது இந்த மூசா, எப்படிப்பட்ட மூசா? பித்தலாட்டக்கார மூசா, ஒண்ணுமே பேச தெரியாத மூசா, இவர் சிறந்தவரா நான் சிறந்தவனா? நீங்க தான். ஃபலௌலா உல்கிய அஸ்ரத்தும் மின் ذهب, ஒருவேளை இவர் நபியாக இருந்திருந்தால் பெரிய பெரிய தங்க காப்புகளை அணிந்து கொண்டல்லவா வந்திருக்க வேண்டும். அந்த காலத்துல அரசர் அப்படின்னு சொன்னா தங்க காப்பு போடுற பழக்கம். அப்ப இவர் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா பெரிய ஆள், ராஜாவை விட உயர்ந்தவர். அப்ப அவர் அதை விட பெரிய காப்புல போட்டுட்டு வந்திருக்கணும். அவ் ஜா மஅஹுல் மலாயிகத்துல் முக்தரினீன்,
இவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய மலக்குமார்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தோடு அல்லவா வந்திருக்கணும். அதனால இவர் சொல்றதெல்லாம் நீ நம்பாதீங்க. தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியில் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக தரந்தாழ்த்தி பேசினார், அவரை கீழிறக்கி பேசினார். எல்லாத்துக்கும் கூட இருந்த சமூகம் ஆமாசாமி போட்டது. எல்லோரும் அதை சரி கண்டார்கள். இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன், அவர்களும் கெட்ட கூட்டமாக போனது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஃபிரௌன் கெட்டு போனதற்கு காரணம் அவனை சுற்றி இருந்த சமூகமும் தான், சமுதாயமும் தான். அவன் சொல்லுகிற போது இல்ல இல்ல நீ சொல்றது தப்பு, உண்மையில் அவர் நபிதான், நபிக்குரியான ஆதாரத்தோடு தான் அவர் வந்திருக்கிறார் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருந்திருந்தால் ஃபிரௌன் கூட வழிகட்டு போயிருக்க மாட்டான். அப்படி இருக்க போய் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்புகிறார்கள். போ, அவனுக்கு போய் தாவத்து கொடுங்கள், வகூலா லஹு கௌலன் லய்யினா, அவனிடத்தில் மிக மிருதுவாக பேசுங்கள் என்றெல்லாம் ஏன் சொல்றான்? அவன் திருந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதனால தானே. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அல்லாஹ் அனுப்பியே இருக்க மாட்டான். அப்ப ஃபிரௌன் திருந்தாமல் போனதற்கு ஒரு வகையில் சமூகமும் காரணம், கூட இருந்தவர்களும் காரணம், நாம சொல்கிற அந்த 4 பேரு காரணம். இப்படியே போனதனுடைய விளைவுகள் தான் கடைசியிலே 79வது சூராவின் 24வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வதை போல ஃபகால ஃபிரௌன் சொன்னார், அன ரப்புக்குமுல் ஆலா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஆமாசாமி 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 போட்டுக்கிட்டே வந்தாங்க. கடைசியில அவன் ரொம்ப டாப்பா போய் நான் தான் இருக்கிறதுலே பெரிய கடவுள் அப்படின்னா அப்பவும் அவங்க ஆமாசாமி போட்டாங்க கூட இருந்தாங்க. அவன் கெட்டு போனதுக்கு முழுக்க முழுக்க அந்த 4 பேர் தான் காரணம். சுத்தி இருக்கிற சமூகம், சுத்தி இருக்கிற சமுதாயம் அவன் செய்கிற கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கூட தட்டி கேட்காமல் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் சரி என்று சொன்னதனுடைய விளைவு அவன் கெட்டே போனான். அவன் மட்டும் கெட்டு போகல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் அவன் கூட சேர்ந்து ஜால்ரா போட்டாங்களோ அவங்களையும் சேர்த்தே நைநதியில முக்கணும். ஜால்ரா போடுற கூட்டத்துக்கு இதுதான் கதி. நீங்க தான் என்று சொன்னால் கடைசியிலே அவனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகிறதோ அதே தண்டனையை ஏற்பதற்கு இவனும் தயாராக இருக்க வேண்டும். ஆக இப்படி ஒரு நிலை, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களே, நீங்கள் கெட்டதை பார்த்தால் தடுங்கள். ஒரு கப்பலுடைய நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கும். மேல் தளத்திலே ஆள் இருக்காங்க, கீழ் தளத்திலே ஆள் இருக்காங்க. மேல உள்ளவங்க அப்பப்ப கீழே இறங்கி இறங்கி தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கீழே உள்ளவங்க மேல போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. இவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அட என்னடா இது, கீழே தான் இவ்வளவு தண்ணி இருக்கு, நம்ம தண்ணிக்காக இவ்வளவு தூரம் மேல ஏறி ஏறி இறங்கணுமா அப்படின்னு கீழேயே ஒரு ஓட்ட போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப மேல இருக்கிறவங்க நமக்கு என்ன வந்துருச்சு, நம்ம வீட்லயே ஓட்டு போடுறான், அவன் வீட்டுல தானே ஓட்ட போடுறான் அப்படின்னு சும்மா இருந்தால் என்ன ஆகும் நிலைமை? கீழே ஓட்ட போட்டுருவான், தண்ணி உள்ள வந்துடும், யாரும் சேர்ந்துதான் முழணும், மேல இருக்கிறவனும் சேர்ந்துதான் உள்ள போகணும். அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இதே போலத்தான் ஒருவன் தவறு செய்கிற போது அதை தட்டி கேட்காமல் இருந்தால் அவனுடன் சேர்ந்து தட்டி கேட்காதவனும் சேர்ந்து மூழ்க வேண்டியது வரும். ஃபிரௌனுக்கு ஜால்ரா போட்டதனுடைய விளைவு அவனோடு சேர்ந்து யார் ஜால்ரா போட்டாங்களோ அந்த கூட்டமும் சேர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி ذلك அல்அஃபுல் ஈமான். ஒரு தவறை நீங்கள் கண்டால் கையால் தடுங்கள், அது உங்களுக்கு முடியாமல் போனால் வாயால் சொல்லுங்கள், அதுவும் முடியாமல் போனால் மனதளவிலாவது நினையுங்கள் இவர்கள் செய்வது தப்பு. இதுதான் ஈமானுடைய குறைந்தபட்ச அந்தஸ்து நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆக சமுதாயம் திருந்த வேண்டும். சமுதாயம் திருந்தாத மட்டில் ஒரு தனிநபன் திருந்த முடியாது. ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றுவதும் ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுவதும் கூட இருக்கிற சமூகம், கூட இருக்கிற சமுதாயம் தான். அதனால நாம தப்பிச்சுக்கலாம். நான் என்ன செய்ய முடியும், சமுதாயம் இப்படி இருக்குது அதனால அவன் கெட்டு போனான் அப்படின்னு ஒவ்வொரு தனிநபரும் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா நாம சேர்ந்தாதான் அதுக்கு பேரு சமுதாயம். நம்ம 4 பேர் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் கூட்டம். 4 பேரும் தனித்தனியா போயிட்டா கூட்டம் என்பது எங்க இருக்கு, இல்லாம போயிடுமா இல்லையா? சமூகமே நாம் தான், சமுதாயமே நாம தான். சமுதாயம் திருந்தணும், சமுதாயம் திருந்தணும், சமுதாயம் திருந்தணும்னா முதல்ல நான் திருந்தணும்னு அர்த்தம். முதல்ல ஒவ்வொருத்தரும் தனி நபர்கள் திருந்த வேண்டும் என்பது பொருள். தனிநபர்கள் திருந்த சமூகத்தில் திருத்தங்கள் ஏற்படும், சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சமூக கூட்டமைப்பு
சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பு. இது மிக மிக அவசியம், வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம். அதனால்தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வரேன். சமுதாயத்துக்குத்தான் மனிதன் பயப்படுகிறானே தவிர அல்லாஹ்வுக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் பயப்படுறான். சமுதாயத்துக்கு பயப்படுறான். பயப்படுகிற நிலை இருக்கிறது. எங்கடா ஊர் ஜமாத்துல நிக்க வச்சிருவாங்களோ பயப்படுறான். ஊர் ஜமாத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு கேள்வி கேட்பாங்க, பயப்படுறான். அந்த பயம் இருப்பதனால் எத்தனையோ பேர் தவறு செய்ய பயப்படுறான். தவறு செய்ய முடியறது இல்லை அவனால. ஏன்னா தன்னுடைய மானம் ஊர் ஜமாத்துக்கு முன்னாடி போயிடுமே என்கிற நிலை இருக்கிறது. அந்த சமுதாயத்தினுடைய கூட்டமைப்புக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு சமுதாய அரங்கம் இருக்கிற போது எவனாலும் தப்பு செய்ய முடியாது. அதனாலதான் எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்தால் நிச்சயம் ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் இயக்கங்கள் ஒவ்வொன்றாக பெருகி பெருகி ஏற்கனவே 4 இருக்கு, நாங்க வந்தா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படின்னு இன்னொருத்தர் புதுசா வருவார். இன்னொருத்தர் அதுக்கப்புறம் 5 ஆகி போச்சு, நான் வந்தா நான் ஒண்ணு சேர்த்துருவேன் அப்படின்னு 6வது இன்னொருத்தர் கிளம்புவார். இப்படியே கிளம்பி கிளம்பி கிளம்பிதான் இன்னைக்கு 47 கூட்டங்களோடு சந்தோஷமா இருக்கிறோம். இந்த 47 கூட்டமோ 59 கூட்டமோ இத்தனை கூட்டங்களும் நம்மிடத்தில் என்னதான் சொல்லுது? நாங்க எதுக்கு தான் வந்திருக்கிறோம்? சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வந்திருக்கிறோம். இருக்கிறவன் கெடுத்துட்டு போயிட்டான். நாம சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தயவு செய்து இருக்கிற கூட்டங்கள் போதும், இனி ஒரு கூட்டம் வேண்டாம். ஒற்றுமைப்படுத்த கூட ஒரு கூட்டம் வேணாம். இனி ஒரு கட்சியோ இனி ஒரு கூட்டமோ என்ன வேணாம், கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். இது பெருகிக்கொண்டே போகிற ஒன்று. இந்த கூட்டமைப்புகளுக்கு மத்தியிலாவது ஒரு ஒற்றுமை இருக்கிறதான அதுவும் கிடையாது. இதுக்கு மெயின் காரணம் ஈகோ, வேற எதுவுமே கிடையாது. சாதாரண விஷயம், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் தலைவன், எனக்கு கீழே உனக்கு இஷ்டம் இருக்கா வா சேர்த்துக்கிறேன், உனக்கு கீழே நான் இருக்கிறோம்னு வரமாட்டேன். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்று சேர்க்க தடையாக இருக்கிறதே தவிர, இல்லையானால் இஸ்லாமிய அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை, ஈகோவை தவிர. நம்மள்கிட்ட இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை தலைவர்கள் அதிகமாயிட்டாங்க, தொண்டர்கள் குறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே தலைவராக இருக்குன்னு ஆசைப்படுறாங்களே தவிர தொண்டனாக இருப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. நேர் மாற்றம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு சய்யிதுல் கௌமி ஹாதிமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டத்தின் தலைவன் அந்த கூட்டத்தின் தொண்டன். அவன் வேலை செய்யணும், வேலை செய்யறவனுக்கு பேர் தான் தலைவன். ஆர்டர் போடுறவனுக்கு பேர் தலைவர் அல்ல. இப்படிப்பட்ட தலைவர்களை எங்க பார்க்க முடியுது? இப்படிப்பட்ட தலைவர்கள் எங்க உருவாகிறாங்க? இந்த சமூகத்தினுடைய கூட்டமைப்புக்கு முயற்சி செய்யக்கூடிய, தன்னை தான் உழைத்து செய்யக்கூடிய சேவைகள் செய்யக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் என்று எப்படி எண்ண முடிகிறது நம்மால்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கருந்திராட்சை போன்ற தலைபடைத்த கருநிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அவருடைய சொல்லை கேட்க வேண்டும். இது நம்மள்ட்ட இல்லாம போச்சு. எந்த ஒரு அமீரையும் ஒரு தலைவரையும் ஏற்றுக்கொள்வதற்கு சமூகம் தயாராக இல்லை. ஒரு அமீர் உருவாவாரையானால், ஒரு தலைவர் உருவாவையானால் அவர்கிட்ட என்ன லொட்டு இருக்கு அதைத்தான் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கார்களே தவிர எப்படியாவது இவன் கீழையாவது ஒட்டுமொத்தமா சேருவோம் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. அவன் என்ன தலைவன்? அவனோட எனக்கு 4 விஷயம் எக்ஸ்ட்ராவே தெரியுமே, அதிகமாவே தெரியுமே, நான் அவனை விட பெரிய தலைவர் என்று சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு யூதன் வந்து குற்றச்சாட்டு சொல்றான். அலி எனக்கு இந்த கஷ்டப்படுத்திட்டா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, அபுல் ஹசனே நீங்க கொஞ்சம் எந்திரிங்க, விசாரிக்கணும் உங்களை. அபுல் ஹசனே நீங்க கொஞ்சம். அபுல் ஹசன்னா ஹசனுடைய அத்தான் இருக்கும். அவன் மகன் பேரு ஹசன். அபுல் ஹசன் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு பேர். நம்ம சாதாரண அவர் பேரை சொல்றது ஒண்ணு, அவருக்குன்னு சில சிறப்பு. தலைவரை கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். தலைவருடைய பேரை சொல்லாம மதிப்புக்காக மரியாதைக்காக என்ன சொல்லுவோம், தலைவரை கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை அபுல் ஹசன் என்பது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற, ஜட்ஜியாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா விசாரிச்சுதான் ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அபுல் ஹசனே எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய முகமே மாறி போச்சு. என்னடா என்ன போய் எந்திக்க சொல்லிட்டாரே அப்படின்னா இல்ல. எல்லா கேஸும் முடிஞ்சு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறாங்க,
அலி அவர்களே, என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார், நான் விசாரிக்கிறதுக்காக வேண்டிதானே உங்களை எந்திங்கன்னு சொன்னேன், அதுக்கே உங்க மூஞ்செல்லாம் மாறி போச்சு, அதுக்கு நீங்க கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் நீங்க எந்திக்க சொன்னதுக்காக கோவப்படல, நீங்க என்னை விசாரிக்கிறதுக்காக கோவப்படல, விசாரிப்பதாக இருந்தால் என்னையும் அவரையும் நீங்கள் ஒரே மாதிரியாகத்தான் பாவிக்க வேண்டும், எனக்கு எந்த மரியாதையும் நீங்க தரக்கூடாது, என்ன நீங்க தலைவரே கொஞ்சம் எந்திரிங்க என்று சொல்லி இருக்க கூடாது, அலியே எழுந்துரும் என்று சொல்லி இருக்க வேண்டும். எப்படி நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். நம்மளை பார்த்து ஃபக்ருதீன் எந்திரி, அடப்பாவல் என் பேரே சொல்றார், ஏன் அஜர்த்து எந்திரிங்கன்னு சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன். நான் பட்டத்தை விரும்புகிறவனாக இருக்கிறேன், பெயரை சொல்லி அழைத்தால் எனக்கு கோபம் வருகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பட்டம் சொல்லி அழைத்தால் கோபம் வருகிறது, ஏன் என் பேரை சொல்லலன்னு கேட்கிறாங்க. நீங்கள் என் பேரை சொல்லில கூப்பிட்டுருக்கணும். இந்த நிலையில் ஒருவர் வந்துவிட்டால், ஒரு தலைவர் வந்துவிட்டால், அந்த தலைவர் மூலமாகத்தான் சமுதாய கூட்டமைப்பு சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரால் தான் இந்த சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பை நாம் சரிகட்ட முடியும். அதற்கு மெயின் விஷயம், நம்மில் இருக்கிற ஒவ்வொன்றையும் இணைப்பது. வீட்டிலிருந்து இணைப்பை ஆரம்பிக்கிறது. இணைப்பை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? முதல்ல வீட்டுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், பிறகுதானே அப்புறம் உலகத்தில் அளவுக்கு யோசிக்கிறது. வீட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிக்கணும், மஹல்லாவில் ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிக்கணும், பக்கத்தில் உள்ள மஹல்லாக்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எண்ணம் இருக்குமேயானால், நம்முடைய நடவடிக்கை இருக்குமேயானால் நிச்சயம் ஒரு நாள் சமூக கூட்டமைப்பு சாத்தியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிமுடைய 2562வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், ஃபலா தஹாஜரு ஃபௌக ஸலாஸத அய்யாம், 3 நாளைக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்காதீர்கள். வ அய்யுமா முஸ்லிமைனி மாத்தா வ ஹுமா முத்தஹாஜிரானி லா யஜ்தமிஆனி ஃபில் ஜன்னah. 2 முஸ்லிம்கள் 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருந்து இறந்து போவார்களேயானால் அவர்கள் இருவரும் சொர்க்கத்தில் ஒன்று சேர மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பேசாம இருக்க கூடாது, பேசணும், சர்வசாதாரணமா நல்ல சகஜமா பழகணும், சகோதரத்துவத்தோடு பழகணும். அவன் அப்படி, அவன் இந்த இது, இவன் இந்த இது என்கிற நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. அவனை பார்த்தா அப்படி கோபப்படுறது, இவனை பார்த்தா என்ற நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, திர்மிதியினுடைய 2509வது ஹதீஸாக, அலா உக்பிருக்கும் பி அஃலலி மின் தரஜத்தி ஸியாம் வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா, நோன்பை விட, தொழுகையை விட, தான தர்மங்களை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். சஹாபாக்கள் காலு பலா, சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்லாஹு தாத்தில் பைன் இதா தகாத்தூ, 2 பேரு சண்டை போட்டுக்கொண்டு பிறகு இருவரும் சேருவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இந்த 2 பேரும் சுமூகமாக சேர்ந்து கொள்வதற்கிறதே இது நோன்பை விட, தொழுகையை விட, சதக்காவை விட சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மட்டுமல்ல, சேர்றது அல்ல, சேர்த்து வைப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க, வற்புறுத்துறாங்க. லைஸ பில் காதிபி மன் அஸ்லஹ பைனன் நாஸ், 2 பேருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற ஒரு மனிதனை பார்த்து இவன் பொய்யன் என்று சொல்லாதீர்கள். அவன் பொய்யே சொல்லி இருந்தாலும் சரி, 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக போய் சொல்லி இருந்தாலும் சரி, ஹைரன் அவ் நமா ஹைரன், அவர் நல்லதுதான் சொன்னாரு அல்லது நல்லதை தான் அவர் வளர்த்தார். வஅம்மல் இஸ்லாஹு பைனன் நாஸ், 2 மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவது, மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவது, ஃபஷுபத்துன் மின் ஷுபின் நுபுவா, அது நுபுவத்தினுடைய ஒரு கிளை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்துவத்தினுடைய ஒரு கிளை. அப்படி மக்களுக்கு மத்தியிலே பிரிய விடாமல் அவர்களை இணக்கமாக சேர்ப்பது, அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவது நுபுவத்துடைய ஒரு கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். நம்மளாலும் முடியும், சமூகத்தினுடைய கூட்டமைப்பை, சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பை உருவாக்க முடியும். அந்த கூட்டமைப்பின் மூலமாக சமுதாயத்தை சரியான சமுதாயமாக நம்மால் திருத்த முடியும். எப்போதென்றால் ஒரே அமீருக்கு கட்டுப்பட நாம் தயாராக இருந்தால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல ஒரு நல்ல அமீருக்கு, அதுக்காக வேண்டி யாரையோ ஒருத்தர் அமீராக்குறது அல்ல, மோசமான அமீராக்குறது அல்ல, அவர் அமீராக ஆவதற்கு, தலைவராக ஆவதற்கு தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி ஆய்வு செய்வதற்கு தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். யாரிடத்திலேயும் கெட்ட பெயர் வாங்காதவராக இருக்க வேண்டும். எல்லோரும் அவரை நல்லவரும் சொல்லணும், எல்லாரிடத்திலேயும் அவர் நற்பெயர் பெற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தகுதிகள் உள்ள ஒருவர் நம்மிடக்கு தலைவராக வருவாரேயானால் நிச்சயம் அந்த தலைவரால் நம்முடைய மஹல்லாவை ஒன்று சேர்க்க முடியும்.
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது மாதிரியான தலைவர்கள் எந்த அமைப்புக்கு இருக்கிறார்களோ அந்த அமைப்பு தான் காலூன்றி இருக்கிற இடங்களில் மஹல்லாக்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலை எந்த தலைவருக்கு இல்லையோ அங்கு மஹல்லாக்கள் இரண்டு விட்டு போய் கிடக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உண்மையான அமீரை, நல்ல ஒரு தலைவரை நமக்கு சமுதாயத்துக்கு தரட்டும். அதன் மூலமாக சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பு ஏற்படட்டும். அதன் மூலம் நம்முடைய ஒவ்வொரு தீமைகளும் அகன்று நன்மக்களாக மாறி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் தொடர்படியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு இஷாவுக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தோம். இப்போது ரமலானை பொறுத்தவரை சரி பயான்லாம் இருக்கு, வேண்டாம் நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு சில நல்லவர்கள் எதுக்கு ரமலான் மாசத்துல வேணா அதிகமா அமல் செய்யணும், ஏன் இப்ப போய் கட் பண்றீங்க, கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்வோம் என்கிற ஒரு ஆசையோடு சொல்லதனுடைய விளைவாக இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்திலேயும் இந்த நிகழ்வு, அதாவது பயானுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்ச நேரம் திக்ருடைய மஜ்லிஸும் தொடர்ந்து நடைபெறும். அதிலேயும் கலந்து அல்லாஹ்வுடைய அருளை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.